Welcome students, I'm Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு வீடியோ வந்து very important thing about the NEET admission for in Tamil Nadu 2020. So அதோட information தான் பார்க்க போகிறோம். So this is a very important slide. ஸோ நமக்கு ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா 27th அக்டோபர்லேருந்து 2nd நவம்பர் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் ஃபார் கர்டசி ஐவ் டேக்கன் ஃப்ரம் த நெட் ஒன்லி. ஸோ அவங்க ஷெட்யூல் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய மார்க் பேஸ் அண்ட் ரேங்க் பேஸ் வச்சு யூ கேன் அப்ளை. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஸ்டேட் போர்ட் மட்டும் இல்லாமல் யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் ரெஜிஸ்டர் இன் ஆல் இண்டியா கோட்டாக்கும் யூ கேன் அப்ளை. எய்ம்ஸ் ஜிப்மர் ரேங்க் நல்லா நீங்கள் வந்து டாப் மோஸ்ட் இருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் தட் இன்ஃபர்மேஷன் யூ நோ வெரி வெல். ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம், எந்தெந்த டேட்ஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணோம், எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம், இந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவோட ஃபுல் இன்ஃபர்மேஷன். See that 27th to 2nd October நவம்பர் இட் இஸ் ஃபஸ்ட்டு இது கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகும். அது உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து இது உங்களுக்கு வந்து எப்போ வந்து யூ கேன் ஸ்டார்ட் ரெஜிஸ்டர்ன்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் தென் எவ்வளோ பே பண்ணணுன்றது டீட்டெயில்ஸை நான் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தென் செகண்ட் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் தட் இஸ் 28th பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் ஃபில் யுவர் சாய்ஸ் ஆஃப் காலேஜஸ். ஸோ அந்த சாய்ஸ் ஆஃப் காலேஜஸ் உங்களுடைய விருப்பம், எங்கே நேட்டிவ் என்ன, எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சாய்ஸை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு ஆப்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிகாஸ் ஆல் தீஸ் ஆர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் கவுன்சிலிங் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து லாக்கிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கன்ஃபார்மாக இந்த காலேஜ் தான் வேணுன்றதை லாக் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் அட் த லாஸ்ட் டே, தட் இஸ் 2nd நவம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேயில் நீங்கள் வந்து அது பர்டிகுலர் டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோஸ் ஆர் அப்ளைங் ஃபார் த அட்மிஷன் இன் த 2020 மெடிக்கல் காலேஜஸ். ஸோ இந்த டேட் அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை வேஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, நீங்களும் இதாக ஃபாலோ பண்ணிவிட்டு போகலாம். அண்ட் தென் அவங்களுடைய ப்ராசஸிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து 3rd to 4th நவம்பர். அண்ட் த ரிசல்ட் என்றைக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் ரிசல்ட் வரப்போகுதுன்னா 3rd நவம்பர் தான் வருது. அண்ட் தென் ரிப்போர்ட்டிங், அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லிஸ்ட் போட்டோன்னே யூ ஹாவ் டு கோ அண்ட் ரிப்போர்ட் டு த கன்சர்ன் காலேஜஸ். அண்ட் இஃப் இட் இஸ் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டினா அது மாதிரி நீங்கள் அந்தந்த காலேஜஸ் போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 to 12. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 18th நவம்பர்லேருந்து 22nd நவம்பர் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அது ஒவ்வொன்றுமே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. அண்ட் தென் பேமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு டில் அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் டேட்டு அந்த டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட்டும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு அதே மாதிரி எந்தெந்த காலேஜஸ் உங்களுக்கு ஃபில் பண்ணணுன்ற டேட்டு, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 19th ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நெக்ஸ்ட் டே ஃப்ரம் த ரவுண்டு 2nd ரெஜிஸ்ட்ரேஷன். அது 18th அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகி 32nd வரைக்கும் 22nd நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒன்று லாக்கிங் டைம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தட் இஸ் லாஸ்ட் டே 22nd நவம்பர் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டே. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதே அகெயின் நான் வந்து ப்ராசஸிங் வந்து 23rd எடுத்துக்கிறாங்க, 24th 2 days. அண்ட் இமீடியட்டாக உங்களுக்கு 25th செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ரிசல்ட் வந்துடும். அதில் நீங்கள் யார் எந்தெந்த காலேஜுன்ற அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட்டிங் டே பார்த்தீங்கன்னா 26th நவம்பர்லேருந்து 2nd டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரவுண்டோடைய டீட்டெயில்ஸ் அபவுட் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்டு
அது வந்து ட்ரான்ஸ்ஃபர், அதாவது அவங்க ஃபில் ஆகாத பொசிஷனை நம்ம வந்து மற்றவங்க கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துறது தான். ஸோ அடுத்து அது வந்து நம்மளுடைய வேலை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாப்அப் ரவுண்ட், அதாவது இப்போது சொன்ன இந்த காலேஜஸில் இந்த சீட்ஸ் யாரும் வந்து ஜாயின் பண்ணலை அல்ல அப்படியே வந்து வேக்கன்சியாக இருக்குன்னா அந்த பொசிஷனை ஃபில் பண்ணுறது தான் மாப்அப் ரவுண்டு. ஸோ மாப்அப் ரவுண்டு பார்த்திங்கன்னா 10th டிசம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, 14th வரைக்கும் போகும். ஸோ இது வந்து உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் பேமெண்ட் வந்து அடுத்த நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து டில் லாஸ்ட் டேட் 14th டிசம்பர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்வர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ டோன்ட் ஃபீல் ஹார்ட். ஸோ அதனால் இருக்கிற டைம் ஃபஸ்ட் டேவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் உங்களோட ப்ராசஸிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 11th டிசம்பர்லேருந்து 14th டிசம்பர் வரைக்கும் 3 நாள் தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு வாட் இஸ் தட் லாக்கிங்க்கும் கொடுத்துருக்காங்க. லாக்கிங் வந்து லாஸ்ட் டே ஃப்ரம் 3 PM தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமை நீங்கள் பர்டிகுலராக நோட் பண்ணிக்கோங்க. டைம் அண்ட் டேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நல்லா பார்த்து இந்த டைம் டேபிள் இந்த சார்ட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராசஸிங் எடுத்துக்கிற டைம் வந்து 15 to 16 and 17th இஸ் யோர் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேட் அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 18th to 24th டிசம்பர். ஸோ இது மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ், செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாமே மோஸ்ட்லி பொருந்தும். ஸோ இந்த மாதிரி மாப்அப் ரவுண்டில் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் பார்த்து நீங்கள் எந்த காலேஜ் வேணுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணி ஃபைனலாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டாக அதே மாதிரி அதுவும் ஃபில் ஆகுதுன்னா தேல் சரண்டர் டு த கவர்மெண்ட். ஸோ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் mock-up round 1, 2 and mop-up round 3. So இது 3 தான் நமக்கு facility available to register, to pay and filling the choice of colleges and finally locking. இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததில்லை. ஸோ ஆஃப்லைன் மோட் நடந்ததுனால இப்போ நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கோவிட்னால நமக்கு கிடையாது. ஸோ ஆன்லைனில் தான் இப்போ பண்ணுறோம். ஸோ சாய்ஸ் ஆஃப் காலேஜ் பார்க்கும்போது நீங்கள் பேஸாக எல்லா காலேஜஸும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பீங்க. நிறைய காலேஜஸோடைய சீட்ஸு இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸோ இதோட நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு க்ரைட்டீரியா வேணும் அப்ளை பண்ணுறதுக்குன்றது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்ம எடுத்தோடனே போயிட முடியாது. பேஸ் நமக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி நம்ம யார் எலிஜிபிள், அதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் எலிஜிபிலிட்டி யாருன்னா டெஃபினட்டாக யூ ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் if you are coming under overseas அது வந்து வேறு you will not eligible to claim. ஸோ அதனால் அந்த இதை பார்த்துக்கோங்க. கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அந்த ஒரு பர்சன்டைல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த உங்களுடைய நீட் ஸ்கோர் ஷீட்டில் வந்திருக்கும். அந்த பர்சன்டைலில் நீங்கள் க்ராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ குவாலிஃபை ஆகிருக்கணும். தேர்ட் வந்து யூ ஷுட் பை a நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தமிழ்நாடு காலேஜஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கெட் அன் போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் 6th to 12th. இது நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம ஸ்டேட் பார்ப்போம். இப்போ வந்து அதர் ஸ்டேட்டுக்கு என்னென்னா 6 to 12 அதர் ஸ்டேட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா தே ஷுட் ஹாவ் தட் டாக்குமெண்ட்ஸ். அதாவது யாரோட டாக்குமெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ், பர்த் சர்டிஃபிகேட் வேணும், ரேஷன் கார்டு வேணும், அண்ட் தென் SSLC HSC மார்க் ஷீட் வேணும், அண்ட் தென் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். இது வந்து அதர் நீங்கள் 6th to 12th வரைக்கும் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தா பேரண்ட்ஸோடைய டீட்டெயில் இங்கே தான் இருந்தோம் அப்படின்றத நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து இருந்ததுன்னா யூ கேன் அப்ளை. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்ஸ், இந்த க்ரைட்டீரியா நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாதான் நீங்கள் வந்து யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த தமிழ்நாடு கவுன்சிலிங் ஃபார் த MBBS 2020. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங் வந்து as I told you ஆன்லைன். அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு நோட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி மேக்கப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டாக்குமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ப்ராசஸ் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன். நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்னபடி எந்த டேட்டு, எந்த டைமு எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கவுன்சிலிங் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்.
நெக்ஸ்ட் வந்து ஃபீஸு. ஸோ ஃபீஸ் வந்து ஐ திங்க் இது வந்து இந்த இயர் வந்து கொடுத்துருக்காங்க 500 rupees ஃபார் ஆல் கேட்டகரிஸ் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரினா ₹100 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் வாட் இட்ஸ் தேர். ஸோ இது வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டீட்டெயில். ஸோ இதெல்லாம் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் இட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். And then this is a very very important slide. நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் அங்கே அப்லோட் பண்ணணும், என்னெல்லாம் கவுன்சிலிங்க்கு நம்ம கொடுக்கணுன்றது தான் பார்க்குறோம். ஆஸ் யூஷுவல் நீட் நம்மளுடைய ரிசல்ட் ஸ்கோர் கார்டு வேணும். தென் நீட் நம்ம அப்ளை வாட் இஸ் நீட் நம்ம வந்து எக்ஸாம் எழுதின அட்மிட் கார்டு வேணும். அண்ட் தென் மார்க் ஷீட் ஆஃப் த 12th 11th and 12th. அண்ட் தென் போனஃபைட் சர்டிஃபிகேட். அதாவது நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு தமிழ்நாடு தான் படிச்சிங்கன்றது உங்கள் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் டிசி. ஸோ டிசி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ டிசி ஆர் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த அண்டர்கோயிங் கோர்ஸ் ஆஃப் த ப்ரெசென்ட். அது ஒன்று. அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இது வந்து ஃபார் அதர் தென் தமிழ்நாடு. அண்ட் ஆதார் கார்டு அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். அதாவது யாராருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோ அவங்களுக்கெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் ஆல்சோ மஸ்ட் டு புக் அந்த கேட்டகரி வைஸும். அண்ட் தென் ரேஷன் கார்டு ஆர் பாஸ்போர்ட். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக வேணும். இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் வைஸ் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அண்ட் தென் சிட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் அப்புறம் ஃபஸ்ட் ஸ்லைடில் சொன்ன மாதிரி டேட்டு டைமு அதுக்கு அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டைம் அண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக நோட் பண்ணி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் இது நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது அதர் தென் ஸ்டூடெண்ட்ஸ் 6 to 12 இங்கே படிக்கலைன்னா வெளியில் படிக்கிறவங்களோட படிச்சிருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸாக இது. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபைனலாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரஃபாக தான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் 13,810 rupees வருது. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு போகும்போது நீங்கள் ரிப்போர்ட்டிங் போகிறீங்களே அப்போ உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும். ஸோ நாட் ஒன்லி டாக்குமெண்ட்ஸ் யூ ஹாவ் டு பி ரெடி வித் த கேஷ் ஆல்சோ. இதுவும் வந்து ஒரு அட்மிஷனுக்கு தேவையான பேசிக் ப்ரொசீஜர்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக நான் சொன்னபடி இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த டைம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபார் த admission of MBBS in the medical colleges in 2020. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க. எந்த டேட்டு எந்த டைமு எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது. ஸோ அந்த இதை நீங்கள் அந்த வழியாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மெயினாக வந்து சாய்ஸ் ஆஃப் காலேஜஸ் அதுவும் நீங்கள் வந்து முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள். இப்போ கேட்டகரிஸ் வைஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேட்டகரிக்கு அது கிடைக்குமா அந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யூ கோ அண்ட் சி நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ், டீம்ட் யூனிவர்சிட்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள். இது எல்லா டீட்டெயில்ஸும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கோ அண்ட் ரெஃபர் தட். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதையும் வச்சுக்கோ. இந்த இதுலேயும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங் பார்த்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் தென் வெயிட் ஃபார் த ரிசல்ட் வந்தோடனையும் பதஷ்டப்படாமல் எல்லாமே கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் டு த கன்சர்ன் காலேஜ் ஏர்லியராக போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு யூ கேன் ஜாயின் இன் த ரெப்யூட்டட் கன்சர்ன் காலேஜஸ். உங்களுக்கு மனசு பிடிச்சபடி நீங்கள் சேரணும். எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஆல் த பெஸ்ட் விஷஸ். கோ அண்ட் ஹாவ் அ வெரி ப்ராஸ்பரஸ் அண்ட் successful career. Thank you, students.